உங்களுக்கு மாதமான சம்பளம் வந்துருது. விவசாயி சேத்துல கால் வச்சாதான் உங்களுக்கு சம்பளம். விவசாயி அந்த நெல்லை நட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதை எடுத்து 1000 ரூபாயை பார்க்கணும்னா அவன் ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க அப்படி இல்லை சார், கரெக்டா 1ஆம் தேதியான சம்பளம் ஏறிடுது. விவசாயத்திற்கு தண்ணீர் தர மறுத்ததா பொதுப்பணித்துறை? வெளுத்து வாங்கும் விவசாயி. எங்க நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாங்க இப்படி சாப்பிட்றதுக்கு நீங்க ஏன் சார் இப்படி தண்ணி தலை சுற்றி கொடுக்குறீங்க? இப்ப இந்த குளம் நிறைஞ்ச என்ன பிரயோஜனம்? ஏதாவது விவசாயிக்கு பிரயோஜனம் இருக்கா? இது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறிய விளக்கம் என்ன? எங்க வாழ்வாதாரத்தை நீங்க சீரழிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதான் உண்மை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள அமுதுண்ணாங்குடி குளத்தில் தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் தவித்து வந்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் பல கட்ட முன்னெடுப்புகளுக்கு பிறகு மணிமுத்தாறு 4வது ரீச் கால்வாயில் இருந்து தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டு இருக்கிறதாம். இந்த தண்ணீர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு குளங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. ஏனெனில் 31ஆம் தேதியோடு மணிமுத்தாறு கால்வாயில் தண்ணீர் நிறுத்தமாகி உள்ளது. ஆனால் சாத்தான்குளம் அமுதுண்ணாங்குடி பகுதிக்கு இன்னும் தண்ணீரே வரவில்லையாம். இது குறித்து விவசாயி செல்வராஜ் நெஞ்சம் கலங்கும்படி பேசி வெளியிட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இது குறித்து நாம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பேசிய போது வழக்கமான தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக நீர் வரத்து குறைவானதால் போதிய அளவு தண்ணீரை திறந்துவிடவில்லை என்றும் விவசாயியின் குற்றச்சாட்டு குறித்து ஆய்வு நடத்தி தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினர். மணிமுத்தாறு அணையிலிருந்து கடைமடை வரை தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் விவசாயிகள் இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாற்போல் தண்ணீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.